புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய தேவ செய்தி தலைப்பு என்ன தெரியுங்களா? ஜபிக்கிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஜபிக்கிறவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்னுடைய காரியத்துல நியாயம் கிடைக்கல என்று சொல்லி. நீங்கள் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ஜபிக்கிறேன் ஆனா எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படி என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஜபிக்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயம் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 2வது வசனம். உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக என்று சொல்லி. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் போது அந்த ஜபம் தேவனுடைய சன்னிதானத்திற்கு போகிறது. அங்கிருந்து நமக்கு நியாயம் வரும். நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எங்க போய் யாரிடம் கேட்டாலும் அது சரியான முறையில சரியான விதத்துல நமக்கு நியாயம் கிடைக்காது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் இந்த காரியத்துல நியாயம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய காரியத்துல எத்தனையோ இன்னலுக்கு மத்தியில நாங்க ஜபத்தை செய்திருக்கிறோம். நாங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகவும் நெருக்கடியாக நாங்கள் தோற்று போனது போல எங்களுக்கு இருக்கும். சில காரியங்களை தோல்வி அடைந்து இருப்போம். ஆனாலும் ஜபத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம். எப்போது நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்போம். காரணம், எங்களுக்கு தெரியும் எங்க ஆண்டவர் எங்களுக்கு நியாயம் செய்கிறவர் என்று சொல்லி. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகுது. இந்த பக்தன் அதானே சொல்லுகிறார், உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அல்லது ஜெபிக்க போகிறீங்க, ஜபிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நிச்சயமா கிடைக்கும்படி செய்வார். சில விஷயத்துல நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்போம், ஆனால் நியாயம் கிடைக்காது. ஆனால் அதே காரியத்தை தேவ சமூகத்துல வைத்து நாம ஜபிக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் சரியா நமக்கு கிடைக்குங்க. அதான் இந்த பக்தன் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு நியாயம் நீங்க செய்யுங்கப்பா என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஜபிக்கிற ஜபம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகுது. அங்கிருந்து நமக்கு இந்த நியாயம் கிடைக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற எல்லா காரியத்தையும் நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இங்க சொல்லப்படுது, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகுது என்று நீ சொல்வானேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, அருமையான தேவ பிள்ளையே, அருமையான மகனே மகளே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகுது என்று நீ சொல்வானேன். உன் வழி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ ஏன் இப்படி சொல்ற? ஏன் மறைவாயிற்று என்று சொல்ற? என் நியாயம் இல்லாமல் போயிட்டு என்று ஏன் சொல்ற? என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகுது என்று நீ ஏன் சொல்ற? உனக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும், நிச்சயமா நியாயம் கிடைக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் நியாயம் இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வார்.
என் நியாயம் தேவத்தில் இல்லை என்று மாத்திரம் நினைக்காதீங்க, மறைவா இருக்குது என்று சொல்லி நினைக்காதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த யாக்கோபு இஸ்ரவேலை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவத்தில் எட்டாமல் போகுது என்று நீ சொல்வானே. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இப்படித்தான், எனக்கு நியாயம் கிடைக்கலையே, என் நியாயம் எல்லாம் மறைவாயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நியாயம் மறைவா இல்லை, நிச்சயமா பதில் செய்வேன், என் நியாயம் மறைவாயிற்று என்று மாதிரி நினைக்காத என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல உங்களோடு கூட அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அதற்கு நான் விருதுவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்குது என்று சொன்னேன். கர்த்தநாம ஸ்தோத்திரம். இந்த பக்தன் சொல்கிறான் பாருங்களேன், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு எல்லாம் செலவழிக்கிறேன், ஆனாலும் அவன் சொல்றான், ஆனாலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் தேவனிடத்திலும் இருக்குது என்று அவன் சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை வேலை ஸ்தலத்துல நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா? உங்க நியாயம் தேவனிடத்தில் இருக்கிறது. நீங்க உங்க குடும்பத்துல உண்மையா இருக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, நியாயம் இல்லையே என்று நினைக்கிறீங்களா? உங்கள் நியாயம் தேவனிடத்தில் இருக்குது. உங்க சொந்த பந்தங்கள், உற்ற உறவின் நண்பர்கள் எல்லாம் பார்த்து உங்க மேல வீண்பழி சாட்டலாம். ஐயோ, நான் எந்த தவறும் செய்யவில்லை, என் மேல் வீண்பழி சாட்டுகிறார்களே, நான் எப்படி சொல்லுவது, நான் எப்படி நிரூபிப்பது என்று தெரியவில்லையே என்று சொல்லி நீங்க திகைத்து கொண்டு இருக்கீங்களா? உங்க நியாயம் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் நிச்சயமா உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வார்த்தை கேட்டுக்கொடுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. உங்க நியாயம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி மாத்திரம் நீங்க ஜபத்தை நிறுத்தாதீங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார். உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நிச்சயம் கிடைக்க போகிறது. உங்க குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நிச்சயம் கிடைக்க போகிறது. அநேகருக்கு கோர்ட்டில் நியாயம் கிடைக்காமல் இருக்கிறது, உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் கிடைக்க செய்ய போகிறார். இன்னைக்கு அநேகருக்கு அநேக பிரச்சனை, அநேகர் சொத்து ஏமாற்றி மாற்றி வாங்கி கொண்டார்கள், நியாயம் கிடைக்கவில்லை நினைக்கிறீங்களா? தேவன் நிச்சயமா உங்களுக்கு நியாயம் செய்வார். ஏனென்று சொன்னால், நீங்க ஜீவனுள்ள தேவனை நாடி இருக்கிறீர்கள், ஜீவனுள்ள தேவனத்தில் பேசியிருக்கிறீர்கள், ஜீவனுள்ள தேவன் நோக்கி ஜெபிக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அதுல 1-8 வரைக்கும் வாசிக்கும் போது, ஆண்டவர் நியாயம் கிடைக்கவில்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகளை நோக்கி ஒரு ஜபத்தை செய்யும்படி இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அது என்ன ஜபம் என்று சொன்னா, நியாயம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படி என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதான் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் ஒரு வாமிய தேவன் சொன்னார். அதுல சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். என்ன அந்த உவமை? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தோம். இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செய்ய போகிற நியாயத்தை குறித்து ஒரு வாமியை விளக்கமா அழகா சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கும் போது, நியாயம் வேணும் என்று சொல்றவங்க நீங்க சோர்ந்து பார்க்காம ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க, ஜபத்தை நிறுத்தாதீங்க. ஒரு நாள் 2 நாள் ஜெபம் நிறுத்தாதீங்க. நியாயம் உங்களுக்கு வந்து சேருகிற வரையிலும் ஜபத்தை நிறுத்தாதீங்க. சோர்ந்து போகாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார்.
நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒரு வாமை சொன்னார், ஒரு பட்டணத்திலே அங்க ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷரையும் மதிக்க மாட்டான். அப்படியேப்பட்ட ஒரு நியாயாதிபதியாம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால் அந்த மனுஷனிடத்துல பாருங்க, அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தாலாம். அவள் அடிக்கடி போய் அந்த நியாயாதிபதிகளை சொல்லுவாளாம், எனக்கும் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற வழக்கை தீர்த்து வையும் என்று சொல்லி தினந்தோறும் போய் அவ சொல்லிட்டு வருவாளாம். ஒரு நாள் இந்த நியாயாதிபதி அவன் என்ன செய்தனா, 4 வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதிலாது இருந்தோம், பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷ மதியாமல் இருந்தோம். இந்த விதவினை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு நான் இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டானாம். கர்த்தநாமத்து ஸ்தோத்திரம். இதை ஆண்டவர் சொல்லி கடைசியாக அவர் முடிக்கிறார். என்னன்னா, பின்னும் கர்த்தரை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷரை மதிக்க மாட்டான். ஆனா அடிக்கடி வந்து இந்த விதவை தொந்தரவு செய்கிற அப்படின்னாலே, இனி இவள் வந்து என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவ காரியத்துக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டானான். அப்ப ஆண்டு சொல்றாரு, அவனை குறித்து, அவன் அநீதியான நியாயாதிபதி, அவன் சொன்னதை சிந்தித்து பாருங்க. அநீதியா இருக்கிற அவனே ஒரு முடிவுக்கு வரான். வந்து பாவம் இவங்களுக்கு செய்திடலாம், இவங்க நான் கெட்டவன் தெரிஞ்சும் கூட, நான் யாருக்கு நீதி நியாயம் செய்ய மாட்டேன் தெரிஞ்சு கூட என்னை நாடி வராங்க, இவங்களுக்கு செய்து முடிச்சலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துதான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் கர்த்தரை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் சொல்லிட்டு சொல்றாரு, அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தரை மாத்திரமே கதி என்று பிடித்து கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளும் வாழ்க்கையில ஆண்டு நீதி செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு யாரும் இல்லை, என் பக்கம் பேச யாருமே இல்லை, எனக்கு வழக்கு தீர்க்க யாருமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். 8ஆம் வசனம், சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வாராம். அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அந்த அநீதியான மனுஷனே செய்யும் போது என்னையே கதி என்று சொல்லி என்னை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைಗಳ விஷயத்துல நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னோட வாழ்க்கையில தோல்வி அடைந்து விட்டாயா? உன்னை ஏமாற்றி விட்டார்களா? உன்னை புறம்பே தள்ளி விட்டார்களா? உன் வீட்டுல வாழ்வதற்கு விருப்பம் இல்லையா? ரோட்ல கடந்து போவதற்கு மனசு கஷ்டமா இருக்குதா? சொந்த பாந்தோட காரியங்கள்ல உன்னால் சரியா கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை நீ நிற்கிறாயா? நீ ஏழை என்று தள்ளிவிட்டார்களா? விதவை என்று தள்ளிவிட்டார்களா? உன்னுடைய ஒன்றுமில்லை தள்ளிவிட்டார்களா? உன் நியாயத்தை மூடி போட்டு விட்டார்களா? ஆண்டு சொல்றார், என்னை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில, என்னை நோக்கி ஜெபிக்கிற மகனோட வாழ்க்கையில நிச்சயம் நான் நியாயம் செய்வேன். வேலை ஸ்தலத்துல உண்மையா இருந்து வேலை செய்து நியாயம் இல்லையா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு, நிச்சயம் ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வார். ஜபத்தை நிறுத்தாதீங்க, ஜபத்தை மாத்தாதீங்க, ஜபத்தை தள்ளி போடாதீங்க, தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் தாமதமா இல்ல, ஆண்டவர் சீக்கிரமா உங்களுக்கு அவர் நியாயம் செய்ய போகிறார். அவர் நியாயம் செய்கிற தேவன். மனிதன் சரியா நியாயம் செய்ய மாட்டான், ஆனா தேவனோ உங்களுக்காக வழக்காடி அவர் நியாயம் செய்கிற தேவன். மனிதன் உங்களுடைய நியாயத்தை மூடி போடலாம், ஆனா ஆண்டவரோ ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு அதை திறந்து அந்த நியாயத்தை வெளியே கொண்டு வருவார். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பொய் என்னைக்குமே மேன்மையான இடத்துல இருக்க முடியாது. உண்மை ரொம்ப நாளைக்கு மறைந்திருக்கவும் முடியாது. பொய் ஒரு நாள் மறையும், எப்போது? உண்மை வெளிவரும்போது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் நியாயம் வெளிவரும், தேவன் நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்போது உன் நியாயத்தை மூடி போட்டவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் வெட்கத்தை கொடுத்து வைப்பார். நீங்கள் கர்த்தரை நோக்கி மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு பணம் செலவும் கிடையாது, எந்த ஒரு பிரயாசமும் கிடையாது. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணா போதும், நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நியாயம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த வேலை வார்த்தை கேட்டேன், நம்முடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. என் வாழ்க்கையில நியாயம் இல்லையே, என் வேலையில நியாயம் இல்லையே, நான் செய்த காரியத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கலையே என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிறேன். நம்முடைய மகன் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நம்முடைய மகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலையே,
கஷ்டப்பட்டு திருமணமாச்சு, எனக்கு குழந்தை இல்லையே, பிள்ளைகள் கிடைத்து என்னால் வாழ்க்கை வாழ முடியவில்லையே, என்னால் நிம்மதியா இருக்க முடியவில்லையே, வீண் பழியை சாட்டி விட்டார்களே, அது எல்லாமே நம்புறாங்களே, எனக்கு நியாயம் கிடைக்கலையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி உம்மையே நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்கப்பா. இவங்க துக்கமெல்லாம் சந்தோஷம் மாற்றுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னா திரையில பார்க்குற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, தெரிவிங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். இந்த எண் மூலியமாக தெரியப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை உங்களை போலவே எத்தனை பேர் நியாயம் இல்லாம கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க அறிமுகப்படுத்துங்க. அவங்களும் இந்த வார்த்தையை கேட்கட்டும். இது ஒரு ஊழியமா நினைச்சு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.